Hello viewers. Welcome to Minutes Mystery. இது ஜூலை 17, 1996 இந்த ஒரு நாள்ல நியூயார்க்ல இருக்கிற ஜான் எஃப் கென்னடி ஏர்போர்ட்ல இருந்து TWA 800 அப்படின்ற ஏரோப்ளேன் பாத்தீங்கன்னா இத்தாலியில இருக்கிற ரோம் நோக்கி பேசஞ்சர்ஸ் ஏத்திட்டு புறப்பட தயாரா இருக்கு. ரோம் தான் இந்த பிளேனோட டெஸ்டினேஷன் அப்படினாலும் இந்த பிளேன் டைரக்டா ரோம்ல போய் தான் நிக்குமா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இத ரோம் போய் ரீச் ஆறதுக்கு முன்னாடியே இன் பிட்வீன்ல ஒரு ஏர்போர்ட்லயே நிக்கும். அதுதான் பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ் ஏர்போர்ட். இந்த TWA 800 அப்படின்ற இந்த ஏரோப்ளேனை பாத்தீங்கன்னா 1971ல தான் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. அப்படி மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட இந்த ஒரு பிளேனை வாங்கி நடத்திட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்வேர்ல்ட் ஏர்லைன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வாங்கி இதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ரெஜிஸ்டர்ட் சீரியல் நம்பர் N93119. இந்த ஏரோப்ளேன் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட இயரை நீங்க பாக்குறப்பே தெரிஞ்சுக்கணும் இது எவ்வளவு வருஷங்கள் வானத்துல பறந்திருக்கும் அப்படின்றத. இந்த ஏரோப்ளேனை எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்க? 1971லே மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க இல்லையா? சோ அதன்படி பாக்குறப்ப இந்த இன்சிடென்ட் நடந்த வருடமான 1996 படி நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 24 வருஷம் 11 மாசம் இந்த பிளேன் பார்த்தா வானத்துல பறந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா எத்தனை தடவை வானத்துல பறந்திருக்கு அப்படின்றத சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட 16,869 தடவை வானத்துல பறந்திருக்கு. அதோட டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 93,303 ஏர் ஃப்ரேம்ஸ் ஹவர்ஸ் இது வானத்துல பறந்திருக்கு. சோ இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான இந்த ஒரு பழந்துண்டு கொட்டப்பட்ட இந்த ஒரு ஏரோப்ளேன் தான் பாத்தீங்கன்னா இப்ப ஜான் எஃப் கென்னடி ஏர்போர்ட்ல இருந்து கிளம்ப ரெடியா இருக்கு. இப்படி இது கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா கிரீஸ்ல இருக்கிற ஏத்தன்ஸ் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி இப்ப ஜான் எஃப் கென்னடில வந்து நிக்கவே செஞ்சிருக்கு. இது இங்க இருந்து தான் ஃப்ரெஷ்ஷா கிளம்ப போகுது அப்படினாலும் க்ரூ மெம்பர்ஸ் மாத்துறதுக்காகவும் பேசஞ்சர்ஸ் ஏத்துறதுக்காகவும் தான் இப்ப பாத்தீங்கன்னா ஜான் எஃப் கென்னடி ஏர்போர்ட்ல வந்து நிக்கவே செஞ்சிருக்கு. அப்படி இந்த பிளேன் ஜான் எஃப் கென்னடி ஏர்போர்ட்ல வந்து நின்ற டைம் எக்ஸாக்ட்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை 4:38. இது நின்றுட்டு இருக்கிற டெர்மினல் 5வது டெர்மினல் அண்ட் கேட் நம்பர் 27ல தான் இது நின்றுட்டு இருக்கு. சரி அதெல்லாம் கூட இந்த ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி ரோமுக்கு போக போது அவ்வளவுதான் மேட்டர். அதுக்கு முன்னாடி எதுக்குடா இது கிரீஸ்ல இருந்துலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது நாங்க சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் கிரீஸ்ல இருந்து இந்த ஒரு ஏர்பிளேன் ஒரு பைலட் ஓட்டிட்டு வந்து ஜான் எஃப் கென்னடி ஏர்போர்ட்ல வந்து நிப்பாட்டினார் பாத்தீங்களா? அவர்கிட்ட क्वेश्चन கேக்குறப்ப நான் கிரீஸ்ல இருந்து இந்த ஏர்பிளேன் ஓட்டிட்டு வரப்ப எனக்கு எந்த விதமான அப்நார்மாலிட்டிஸ் இந்த ஏர்பிளேன்ல இருக்க மாதிரி தெரியல. சோ இங்க இருந்து புறப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சு சொன்னாராம். அதுக்காக தான் இது கிரீஸ்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். சரி இந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த பிளேன் பாத்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் ஏத்திட்டு ரோமுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கு இல்லையா? சோ அப்படி ரெடியா இருக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃளைட்டுக்கு ஃபியூயலை ஃபில் பண்ணியானு இல்லையா? சோ அதுக்காக பாத்தீங்கன்னா ஃபியூயலை கொண்டு வந்து இந்த பிளேனோட விங்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா ஃபியூயலை நிரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நிரப்பினவங்க இந்த பிளேனோட விங்ஸ்ல ஃபியூயலை ஃபில் பண்ணி முடிச்ச உடனே அவ்வளவுதான் ஃபியூயலை ஃபில் பண்ணியாச்சுல நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படி கிளம்புறப்ப அவங்க பிளேனோட அடிப்பக்கத்துல சென்டர்ல இருக்கிற ஃபியூயல் டேங்க கண்டுக்காமே விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது அந்த பிளேனுக்கு அடியில இருக்கிற சென்டர்ல இருக்கிற ஃபியூயல் டேங்க்ல பாத்தீங்கன்னா ஃபியூயல் நிரப்பாமையே போயிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க ரெக்கையில மட்டும் ஃபியூயலை ஃபில் பண்ணிட்டு அடிப்பக்கத்துல நிரப்பாம போனதுக்கும் ஒரு முக்கியமான ரீசன் இருந்துச்சு. ஏன்னா ஜான் எஃப் கென்னடி ஏர்போர்ட்டுக்கும் பாரிஸ் கடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான். சோ அந்த டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு விங்ஸ்ல இருக்கிற ஃபியூயலே போதுமானது அப்படின்னு நினைச்சுதான் அவங்க விங்ஸ்ல மட்டும் ஃபியூயலை ஃபில் பண்ணிட்டு அடிப்பக்கத்துல இருந்த அந்த ஃபியூயல் டேங்க கண்டுக்காம போயிடுறாங்க. ஆனா அதுக்காக சென்டர்ல இருக்கிற ஃபியூயல் டேங்க்ல சுத்தமா ஃபியூயல் இல்லையா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதோட அடிமட்டத்துல கொஞ்சோண்டு ஃபியூயல் இருக்கு. அதோட அளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 136 கிலோகிராம் அதாவது 300 பவுண்ட்ஸ் ஆஃப் ஃபியூயல் அந்த சென்ட்ரல் டேங்க்லயும் இருக்கதான் செய்யுது. சோ இப்படி சென்ட்ரல் ஃபியூயல் டேங்க்ல ஃபியூயல் கம்மியா இருக்கிற அந்த ஒரு டைம்ல என்ன ஒரு விஷயம் அந்த ஏரோப்ளேன்ல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரோப்ளேன்குள்ள பேசஞ்சர்ஸ் ஏறி உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரோப்ளேன்ல பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷனரை ஆன் பண்ணி விட்டுறாங்க. அதாவது ஏசியை ஆன் பண்ணி விட்டுறாங்க. சோ நல்லா நோட் பண்ணிக்கங்க. இப்பயே பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷனரை ஆன் பண்ணி விட்டாங்க. சோ இப்படி ஒரு பக்கம் ஏசியை போட்டு பேசஞ்சர்ஸ் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல தான் இந்த பிளேனோட க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்சேஞ்ச் ஆறாங்க. அதாவது கிரீஸ்ல இருந்து இந்த ஏரோப்ளேனை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டினாங்க பாத்தீங்கன்னா அந்த க்ரூ மெம்பர்ஸ் வெளியே போயிட்டு இப்ப பாரிஸ்க்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா புது க்ரூ மெம்பர்ஸ் அந்த ஏரோப்ளேனுக்குள்ள வர்றாங்க. அதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 4 பைலட் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கமாண்டிங் பைலட். அவரோட வயசு பாத்தீங்கன்னா 58 வயசு. அவரோட பேரு ரால்ஃப். இந்த ரால்ஃபை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவரோட வயசை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அப்படின்றத. அதுக்காக வயசை வச்சு மட்டும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? சோ அவரோட ஃளைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட 31 வருஷம் ஃளைட் ஓட்டி இருக்காரு. அது மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட 9 வருஷம் யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஏர் ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதுலயுமே ஒரு ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. சோ அப்படின்னா நம்ம ரால்ஃப் எவ்வளவு தூரம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து செகண்ட் பைலட்டான கோ பைலட்டை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவரோட வயசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57 வயசு. சோ இவரோட வயசை வச்சு நம்ம பாக்குறப்ப தெரிஞ்சுக்கலாம் இவர் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அப்படின்றத. இவரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 வருஷம் ஃளைட் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிற ஒரு பயங்கரமான பைலட்டா தான் இருக்காரு. இவரோட பேரு ஸ்டீவன் இ சிண்டர். அதுக்கடுத்து மூணாவது இருக்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃளைட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அவர் தான் இருக்காரு. அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63 வயசு ஆயிருச்சு. சோ 63 வயசுனா இவருக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. எஸ் இவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் ஃளைட்ல இன்ஜினியரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது மட்டும் கிடையாது யுஎஸ் ஓட ஏர் ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதுலயும் கிட்டத்தட்ட 12 வருஷம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இருக்கு. அடுத்து ஃபைனலா 4வது இருக்கிற பைலட் இருக்காரு பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த க்ரூ மெம்பர்ஸ்ல ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. இவருக்கு வயசு பாத்தீங்கன்னா வெறும் 25 வயசு தான் ஆகுது. இவரோட ஃளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா வெறும் 4 வருஷம் மட்டும் தான் பிளேன் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இருக்கு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்க இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் பைலட்டா தான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு கிடைச்சிருக்கு. இவரோட பேரு பாத்தீங்கன்னா ஆலிவர் கிர்க். இவர் இப்ப போக போற இந்த ஒரு பிளேன் இருக்கு பாத்தீங்களா? இந்த பிளேன்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமே 5 தடவை தான் போயிருக்காரு. இப்போ ஒரு ஏறி இதுல போனார் அப்படின்னா 6வது தடவை தான் இந்த பிளேன்ல அவர் போகவே போறாரு. சோ இப்போ இந்த 4 பைலட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஏரோப்ளேன்குள்ள ஏறிறாங்க. அப்படி அவங்க ஏறின உடனே பாத்தீங்கன்னா மிச்சம் இந்த 10 க்ரூ மெம்பர்ஸும் பாத்தீங்கன்னா இந்த ஏரோப்ளேன்ல
பிளேன்ல ஏறிடுறாங்க. சோ இப்போ நம்ம ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா பேசஞ்சர்ஸ் ஏத்திட்டாங்க, பைலட் அண்ட் crew members உள்ள ஏறிட்டாங்க இல்லையா. சோ இப்போ பாத்தீங்கன்னா 14 crew members அண்ட் 212 பேசஞ்சர்ஸோட பாதி நிறைஞ்ச ஏரோப்ளேனோட இந்த பிளேன் பாத்தீங்கன்னா புறப்பட தயாராகுது. அது எப்ப தயாராகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு 7 மணிக்கு புறப்பட தயாராகுது. அப்படி அந்த பிளேன் புறப்பட போறப்பதான் ஒரு சின்ன பிரச்சனை அந்த டைம்ல கிரியேட் ஆகுது. ஆனா என்னதான் ஷெட்யூலிங் டைமான 7 மணிக்கு பிளேன் எடுத்துட்டு கிளம்பிடலாம்னு பைலட் நினைச்சாலும் 7 மணிக்கு அந்த பிளேனை வானத்துல பறக்க வைக்க முடிஞ்சா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பறக்கலாம்னு நினைச்ச அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பிளேன்ல இருக்க என்ஜின் நம்பர் 3ல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம் உருவாக ஆரம்பிச்சிருது. அதாவது என்ஜின் நம்பர் 3ல இருக்க த்ரஸ்ட் ரிவர்சர் சென்சார்ல சில ப்ராப்ளம் உருவாக ஆரம்பிச்சிருது. சோ அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி மெயின்டெனன்ஸ் குரூ அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அதை சரி பண்ணிட்டு இருக்கப்ப அதுல இருக்க அருந்த கேபிள்ஸையும் ரீப்ளேஸும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு பக்கம் என்ஜின் நம்பர் 3ல இருக்க ப்ராப்ளம் சரி பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல இன்னொரு பக்கம் பிளேன்ல இன்னொரு டெக்னிக்கல் ப்ராப்ளமும் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அதுதான் ஃபியூவல் டேங்க்ல இருக்க வால்யூமெட்ரிக் ஷட் ஆஃப் கண்ட்ரோல் மால் ஃபங்க்ஷனிங் ஆக ஆரம்பிக்கிறது. சோ பிளேன்ல இருக்க ஃபியூவல் டேங்க்ல ஃபியூவல் ஃபில் பண்றப்ப அது ஃபுல் ஆன உடனே அதை நோட்டிஃபை பண்றதுக்கு ஒரு கட் ஆஃப் வால்வ் இருக்கும். அதுதான் வால்யூமெட்ரிக் ஷட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த ஷட் ஆஃப் கண்ட்ரோலோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபியூவல் டேங்க்ல ஃபியூவல் ஃபில் ஆன உடனே அடுத்த செகண்டே அதுக்கு மேல ஃபியூவல் ஓவர் ஃபில் ஆக விடாம அது வாயை கட் பண்ணி விட்டுரும். இந்த ஒரு வால்யூமெட்ரிக் ஷட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இங்க பிரச்சனை ரைஸ் ஆயிருக்கு. சோ இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த வால்வோட மெயின் வேலை என்னது ஃபியூவல் டேங்க் ஃபில் ஆன உடனே தான கட் பண்ணி விடணும். ஆனா அன்னைக்கு அது மால் ஃபங்க்ஷனிங்கா இருந்தனாலே ஃபியூவல் டேங்க் பாதி ஃபில் ஆகறப்பயே அதை கட் பண்ணி விட்டுருச்சு. சோ அந்த ஒரு பிரச்சனையும் கண்டுபிடிச்சு இப்ப அதை சரி பண்ணியும் முடிக்கிறாங்க. சோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகவும் செய்யுது. சோ இந்த டைமாவது பிளேனை எடுத்துடலாம் அப்படின்னு crew members நினைச்சிட்டு இருக்கப்ப இன்னொரு பிரச்சனையும் அந்த பிளேன்ல உருவாக ஆரம்பிக்குது. அதுதான் ஒரு பேசஞ்சரோட பேக் மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்றது. எஸ் அந்த பிளேன்ல அந்த ஒரு பேசஞ்சர் பாத்தீங்கன்னா என் பேக் இந்த பிளேனுக்கு வரவே இல்லை, என் பேக்கை எவனோ மாத்தி எடுத்துட்டு போயிட்டான், என் பேக் இந்த பிளேனுக்கு வர்ற வரைக்கும் இந்த பிளேன் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாப்ல அவரை சமாதானப்படுத்தி அவரோட பேக்கை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரதுக்குள்ளேயும் அந்த crew membersக்கு போதும் ஆயிடுது. சோ இப்படி டெக்னிக்கல் ப்ராப்ளம் பேசஞ்சர்ஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டு எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி அந்த பிளேனை டேக் ஆஃப் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி ஆயிடுது. அதாவது சரியாக 8 மணிக்கு தான் அந்த பிளேன் ரன்வே 22R அடைஞ்சு மேல பறக்கவும் தயாராகுது. ஒன்ஸ் ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருந்து சிக்னல் கிடைச்ச உடனே அந்த பிளேன் மெல்ல ரன்வே 22Rல நகர்ந்து சரியாக 8:19 மணி அளவுல அந்த பிளேன் வானத்திலையும் பறக்க ஆரம்பிக்குது. சோ இப்படி வானத்துல பறக்க ஆரம்பிச்ச நம்ம TWA-800 பிளேனுக்கு கொஞ்ச நேரத்துல ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருந்து ஆல்டிடியூட் சேஞ்சஸ்க்கான கைடன்ஸும் வருது. அதாவது இனிஷியலா 8200 அடி உயரத்துல பறந்துட்டு இருந்த அந்த ஒரு பிளேனை 11,000 அடி உயரத்துக்கு பறக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்றாங்க. சோ அவங்க கைடன்ஸ் படி அந்த பிளேனும் பாத்தீங்கன்னா 11,000 அடி உயரத்தை அடைஞ்சு பறக்க ஆரம்பிக்குது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஓகே இப்போ நீங்க உங்க உயரத்தை 13,000 அடிக்கு உயர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கைடன்ஸும் கொடுக்குறாங்க. அந்த கைடன்ஸையும் கேட்டு அந்த பிளேன் இப்ப 13,000 அடி உயரத்தையும் அடைக்குது. ஒன்ஸ் 13,000 அடி உயரத்தை அடைஞ்ச உடனே ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருந்து இன்னொரு கைடன்ஸும் கொடுக்குறாங்க. அதுதான் இப்போ நீங்க 13,000 அடி உயரத்துல சீராக பறந்துட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுடைய பிளேனோட உயரத்தை நீங்க இன்னமும் உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 15,000 அடி உயரத்துக்கு உயர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்றாங்க. அதை கேட்டோடனே TWA-800 பிளேனும் அவங்களுடைய உயரத்தை 13,000 அடியில இருந்து 15,000 அடிக்கு உயர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க அவங்களுடைய உயரத்தை 15,000 அடிக்கு உயர்த்த ஆரம்பிக்கிறப்ப ஒரு சின்ன ப்ராப்ளத்தையும் பைலட் நோட் பண்றாரு. அதுதான் இன்ஜின் நம்பர் 4ஓட ஃபியூவல் டேங்கோட இண்டிகேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த முள் அங்கிட்டு இங்கிட்டு தாறுமாற நகர்ந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு செகண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபியூவல் எம்டின்னு காட்டுது, அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா ஃபியூவல் ஃபில்லுன்னு காட்டுது. அப்படி இப்படி தாறுமாற அந்த முள் நகர்ந்துட்டு இருக்கு. இப்படி தாறுமாற இந்த முள் நகர்றத பார்த்த பைலட் என்னடா இவங்க மெயின்டெனன்ஸ் குரூ அந்த வால்யூமெட்ரிக் ஷட் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டத்தை ஒழுங்கா சரி பண்ணவே இல்லை போல, அதனாலதான் இந்த முள் தாறுமாற நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசா கண்டுக்கிறாமே விட்டுறாப்ல. இப்படி இவர் இதை கண்டுக்கிறாம விட்டு அடுத்த 40 செகண்ட்ல அந்த பிளேன்ல ஒரு மிகப்பெரிய வெடி சத்தம் கேக்குது. இப்படி வெடி சத்தம் கேட்ட அடுத்த 5 செகண்ட்ல பாத்தீங்கன்னா பிளேனோட முன்பகுதியான காக்பிட் அப்பர் டெக் மெயின் கேபினோட முதல் சில வரிசை சீட் எல்லாம் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே தனியா உடைஞ்சு பறக்க ஆரம்பிச்சிருது. அதாவது பிளேனே பாத்தீங்கன்னா 2ஆ உடைஞ்சு முன்பகுதி தனியாவும் பின்பகுதி தனியாவும் பறக்க ஆரம்பிச்சிருது. இதுல முன்பகுதி பாத்தீங்கன்னா உடைஞ்ச உடனே கீழ் நோக்கி உழுக ஆரம்பிச்சிருது. ஆனா பின்பகுதி பாத்தீங்கன்னா அதோட சென்டர் ஆஃப் த கிராவிட்டி மாதிரி மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே செங்குத்தா மேல் நோக்கி எழும்பி ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டா டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருது. அப்படி டவுன்ஃபால் ஆன பின்பகுதியும் பாத்தீங்கன்னா முன்பகுதி மாதிரியே மொத்தமா கடலுக்குள்ள விழுந்து மூழ்கவும் ஆரம்பிச்சிருது. சோ இப்படி இந்த விமானம் வானத்துல பிடிச்சு 2 பாகமா சதறி கடலுக்குள்ள விழுந்த அந்த ஒரு டைம்ல அதே வானத்துல பறந்துட்டு இருந்த இன்னொரு விமானமான ஸ்டிங்கர் B507ஓட பைலட் பாத்தீங்கன்னா டக்குன்னு ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு கான்டாக்ட் பண்றாரு. அப்படி கான்டாக்ட் பண்ணி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வானத்துல திடீர்னு பயங்கரமா வெடிச்சு சிதறின சத்தத்தையும் வெடிச்சு அந்த வெளிச்சத்தையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி அவர் சொன்னதை தெளிவா கேட்க முடியாத ஏர் டிராபிக் கண்ட்ரோல், சாரி நீங்க சொல்றது எங்களுக்கு தெளிவா கேட்கல, நீங்க திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு பைலட் மறுபடியும் வானத்துல 16,000 அடி உயரத்துல ஏதோ ஒரு விமானம் வெடிச்சு சிதறின மாதிரியான விசுவலை நான் பார்த்தேன், அப்படி வெடிச்சு சிதறின அந்த விமானம் கடலுக்குள்ள விழுந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாரு. இந்த மாதிரி இந்த பைலட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு விமானமான விர்ஜின் அட்லாண்டிக் 009 அப்படின்ற விமானத்தோட பைலட்டும் பாத்தீங்கன்னா நாங்க பறக்கிறதுல இருந்து கிட்டத்தட்ட 6 மைல் தூரத்துல ஏதோ ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனை நான் கண்களால பார்த்தேன், அது என்னன்றது என்னால தெளிவா சொல்ல முடியல, சோ உங்க சைடுல இருந்து ஏதாச்சும் வெரிஃபை பண்ண முடிஞ்சா
வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாரு. சோ இப்படி இந்த இரண்டு விமானத்தோட பைலட்டும் பாஸ்டன் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண உடனே டக்குன்னு பாஸ்டன் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் வானத்துல பறந்துட்டு இருந்த விமானமான TWA-800 விமானத்துக்கு கான்டாக்ட் பண்ணி TWA-800 நீங்க அங்கிட்டு இருக்கீங்களா, உங்க சைடுல இருந்து ஏதாச்சும் ரிப்ளை சொல்லுங்க சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா என்னதான் இவங்க ஏர் டிராபிக் கண்ட்ரோல் சைடுல இருந்து TWA-800 கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் ஆப்போசிட் சைடுல இருந்து எந்த விதமான ரிப்ளையும் பாஸ்டன் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு வரவே இல்லை. சோ இப்படி TWA-800 விமானத்துல இருந்து எந்த விதமான ரிப்ளையும் வராதனாலே மறுபடியும் பாஸ்டன் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அதாவது ஸ்டிங்கர் B507 ஏரோப்ளேன் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஏரோப்ளேனோட பைலட்டுக்கு மறுபடியும் கான்டாக்ட் பண்ணி நீங்க பார்த்த விஷயம் மறுபடியும் விலாவரி எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த பைலட்டும் நடந்த விஷயத்தை தெளிவா சொல்றாரு. நான் வானத்துல பறந்துட்டு இருக்கப்ப என்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 11 o'clock பொசிஷன்ல பாத்தீங்கன்னா 5 மைல் தூரம் தள்ளி ஒரு விமானம் பறந்துட்டு இருந்ததை பார்த்தேன். அந்த விமானத்தோட அடிப்பாகத்துல ஒரு சின்ன லைட் எரிஞ்சதை நான் நோட் பண்ணேன். அதை இனிஷியலா பாக்குறப்ப நான் அது லேண்டிங் லைட் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது அது லேண்டிங் ஆக போகுது, அதனால லைட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் அப்படி நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த லைட்டோட வெளிச்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. அப்படி இன்க்ரீஸ் ஆன அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லயே அந்த விமானம் டம்முன்னு வெடிச்சு கடலுக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்த விஷயங்களை மறுபடியும் பாஸ்டன் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு தெளிவா சொல்றாரு. சோ இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே பாஸ்டன் ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருந்த எல்லாருக்குமே பதற்றம் அதிகமாக ஆரம்பிக்குது. ஒருவேளை வெடிச்சு சிதறி கடலுக்குள்ள விழுந்த அந்த ஒரு விமானம் TWA-800 தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது அந்த விமானம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மறுபடியும் TWA-800க்கு கான்டாக்ட் பண்ணி நாங்க பாஸ்டன் ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருந்து கான்டாக்ட் பண்றோம், உங்க சைடுல இருந்து ரிப்ளை நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம், TWA-800 அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா எவ்வளவு நேரம் கான்டாக்ட் பண்ணாலும் ஆப்போசிட் சைடுல இருந்து எந்த விதமான ரிப்ளையும் இவங்களுக்கு வரவே இல்லை. சோ ஆப்போசிட் சைடுல இருந்து ரிப்ளை வரல அப்படின்றதுக்கு அப்புறம் தான் அவங்க முடிவே பண்றாங்க, வானத்துல வெடிச்சு சிதறின அந்த ஏரோப்ளேன் வேற எதுவும் கிடையாது, TWA-800 தான் அப்படின்றத. அப்படி கன்ஃபார்ம் பண்ண உடனே ரெஸ்கியூ டீம் அனுப்பி அந்த விபத்துல யாராச்சும் உயிரோட இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப அதுல பயணித்த எல்லா பேசஞ்சர்ஸ் அண்ட் crew மெம்பர்ஸுமே இறந்துட்டாங்க அப்படின்றதையும் உறுதிப்படுத்திடுறாங்க. சோ ஒன்ஸ் இதை உறுதிப்படுத்தின உடனே இந்த விபத்து மனிதனால நடந்துச்சா இல்ல டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால நடந்துச்சா அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்றப்ப அதுல கிடைத்த முடிவுகள் ஏர்லைன் இண்டஸ்ட்ரியவே அதிர வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த விமான விபத்துக்கு மனித தவறுலாம் காரணம் கிடையாது, டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் சாதாரணமான ப்ராப்ளம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் இந்த பிளேன்ல இப்ப நடந்துருச்சு. ஆனா அந்த ப்ராப்ளத்தை இப்ப இவங்க நோட் பண்ணாம விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த டைம்ல உலகம் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்த மேக்ஸிமம் பிளேன்ல இதே தவறு ஏற்பட்டு விமானங்கள் வெடிச்சு சிதறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அதனால வரைக்கும் மேக்ஸிமம் பிளேன்ல ஏர் கண்டிஷனிங் பேக்ஸ் எங்க வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா விமானத்தோட அடிபாகத்துல இருந்து சென்ட்ரல் விங் ஃபியூல் டேங்க் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அடியில தான் வச்சிருந்தாங்க. சோ அப்படி வச்சாலே என்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆகும், ஏர் கண்டிஷனிங் பேக்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஹீட் கிரியேட் ஆகும் இல்லையா. அப்படி ஹீட் கிரியேட் ஆகிறதுக்கு மேல என்ன இருக்கு, ஃபியூல் டேங்க் இருக்கு இல்லையா. சோ ஃபியூல் டேங்க் ஹீட் ஆனா என்ன செய்யும், வெடிக்கத்தானே செய்யும். சோ அந்த ஒரு ப்ராப்ளம் தான் TWA-800 நடந்திருக்கு. அதுல இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருந்தோம், இந்த பிளேன் ஆக்சுவலா 7 மணிக்கு கிளம்ப வேண்டியது, ஆனா 8:30க்கு தான் கிளம்புச்சு. ஆனா 6 மணிக்கே பர்சன்ஸ் உள்ள ஏறி உட்கார்ந்தோன்னே ஏசியை போட்டு விட்டாங்க. சோ 2.5 மணி நேரம் இந்த பிளேன் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஏசி ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா ஏசி பேக்ஸ் எல்லாமே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுலயே அந்த ஏசி பேக்ஸ்க்கு மேல அந்த சென்ட்ரல் விங் ஃபியூல் டேங்க் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஃபியூல் கொஞ்சோடு தானே இருந்துச்சு. சோ அதனாலே அந்த ஃபியூல் டேங்க்குக்கு உள்ள அந்த லிக்விட் ஃபியூலுக்கு மேல பாத்தீங்கன்னா ஏர் ஃபியூல் இருந்துச்சு. சோ அதனாலே அந்த லிக்விட் ஃபியூலும் அந்த ஏர் ஃபியூலும் கீழ இருக்க ஏசி பேக்ஸோட ஹீட்னால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. அப்படி இன்க்ரீஸ் ஆன அந்த டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51.7 டிகிரி செல்சியஸ். இவ்வளவு டெம்பரேச்சர்ல ஒரு ஃபியூல் டேங்க் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன தீப்பொறி பட்டாலே அது வெடிக்க தானே செய்யும். சோ அந்த ஒரு தீப்பொறி எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளேன் கிளம்புறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான கேபிள் வயர் ப்ராப்ளமா இருக்குன்னு மாத்தினாங்க இல்லையா. அப்படி மாத்தினதுல ஏதோ ஒரு வயர்ல தான் ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு ஸ்பார்க் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஸ்பார்க் தான் ஃபியூல் டேங்க்ல பட்டோனே வெடிச்சு செதறவும் செஞ்சிருச்சு. இந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட் வார்னிங் தான் பிளேன் வெடிக்கிறதுக்கு கரெக்டா 40 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி பைலட் பார்த்தாரு. அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பாத்தீங்கன்னா ஃபியூல் டேங்கோட 4வது முள் தாறுமாறா நகருது அப்படின்னு. அந்த முள்ளோட நகர்வுக்கு காரணமே இந்த ஷார்ட் சர்க்யூட் ஸ்பார்க் தான். சோ இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு பிளேன்லயும் ஃபியூல் டேங்குக்கு கீழே ஏர் கண்டிஷனிங் பேக்கப் வைக்கவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வந்தாங்களாம். எது எப்படியோ இந்த ஒரு ஃபிளாவை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக கிட்டத்தட்ட 226 உயிர்கள் பறிபோச்சு அப்படின்றதான் இங்க இருக்க மோசமான விஷயமே. ஓகே காசு, வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.